வருகிறார் மக்கள் நலக் கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் மரபணுச்சாரோட முன்னேற்றத்தினுடைய பொதுச் செயலாளர் போர்களுக்கு வாழ்வீச்சோ பொன்மலை என்பவர்களோ போவது வாய்ந்திருந்து போவது அடைக்கிறதோ கிழக்கின் பதவியோ கேள்விகளின் சுயமரமோ ஆட்களின் படையிடமோ வாதங்களின் முதுகிலிமோ நான்காம் கூட இந்த மண்ணில் விலக்கேற்ற முடியும் என்பதை நாளும் நிரூபித்த தமிழ் சமுதாயத்தை ஏரியாக ஏற்றி வைத்து தோழியாக நிரூபிச்சவர் அறிஞர்கள் அண்ணாவுடைய நிகழ்கால அடையாளம் மக்கள் சிறையிலிருந்து முறையாக ஆண்டுவரை களம் செலுத்தி இரண்டாம் கப்பலுடைய தமிழன் சனாதனத்தின் சாட்சியை புரட்சியை தொடர்பு தலைவர் வைகோ அவர்கள் இதோ நிகழ்கிறார். சேர்மன் நிற்கிறவர் கொஞ்சம் இறங்கி சொல்லுங்க. சாகாத வாரம் நாம் வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம் திங்கள் நாம் வெல்கிறது நாம் இமயம் நாம் நிமிர்ந்திருக்கும் புதியம் நாம் காலத்தீயில் வேகாத பொதுகால தத்துவம் நாம் ஆகாத பழமையெல்லாம் அகற்றி பாயும் அழியாத காவிரி நாம் அருவியும் நாம் தொல்வீர புகழ் வளர்ச்சி சரித்திரத்தின் தொடக்கம் நாம் வஞ்சத்தின் நெஞ்சங்கீரும் வாழ்வீரம் வர்ணிக்கும் பரணி பாட்டின் வடிவம் நாம் வாய்ப்பு வாகை சுட ஆழ்வீர பேரரசை அமைத்து காட்டும் அடிப்படையாம் வெளிப்படையாம் உரிமை போர் படையாம் லட்சியத்தின் மன்றம் நாம் எதிரிகளை நடுக்க வைக்கும் முடங்கல் நாம் ஓர் அணியில் இணைந்தோம் நாம் மக்கள் கூட்டணி அணியம் ஆரோம் நாம் ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சி கொடி உயர்ந்தோம் நாம் என சூழலை மேற்கொள்ளுகிற மாநாடு ஏற்ப இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமையாகுகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் தம்பி பார்த்திபன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழரசன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் சங்கர் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மேகநாதன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அறிவியல் தோழர் முத்தரசன் அவர்களே, உரை முடித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அறிவியல் தோழர் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் அவர்களே, பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையை வெளியிடுவா குறிக்கும் இளைஞர் கூட்டம் எங்கே? குறிக்கும் இளைஞர் கூட்டம் எங்கே? மலிக்குடா கடம்பூர் வாப்பொழிவில் வெளியேற தமிழகத்தில் வீறு கொண்ட விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற படையை களத்தில் இருக்கிறோம். எதிரிகளை காணோம். முழங்கிடும் நிலையை உருவாக்கி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் அறிவியல் தோழர் என் அறிவியல் சகோதரர் தோழர் திருமாவளவன் அவர்களே, வால்கா நதிக்கரையில், மெகாஸ் நதிக்கரையில், மஞ்சள் நதிக்கரையில்
செல்வரத்தம் வாய்ந்த செங்கோல் ஏந்தி மனித வரலாற்றில் உலகை குலுக்கிய புரட்சிகளை நடத்தி காட்டிய வரலாற்றுக்குரியவர்களான செங்கோல் ஏந்திடும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தோழர்களே, எந்த பெயரை உச்சரித்தால் கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பதை போல காரணம் நடத்துகிறீர்களோ, எந்த பெயரை சொன்னால் பறவைகள் 10,000 சிறகடிப்பதை போல நீங்கள் ஆரவாரம் செய்கிறீர்களோ, அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருக்கு தமிழக அரசியலில் ஒரு மகத்தான இடத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை கோபாலபுரம் வரையிலே பரியாபுரம் தோட்டம் வரையிலும் கூட பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்கள், எந்தருமை தாய்மார்கள், மதிப்புமிக்க பெரியோர்கள், ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான நீதிபதிகளாம் வாக்காளர் பெருமக்கள், ஆங்காங்கே தொலைவிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தேர்தல் நாள் மே 16 என்று பிற்பகல் 3 மணிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்த பின்னர் நடைபெறுகிற 3வது கட்டத்தின் சுற்றுப்பயண நிறைவு கூட்டம் செங்கைமா நகரிலே செங்கடலூர் பூக்கள் தடாகத்தில் மலர்ந்ததால் மேலாகி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு திருநகரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடம் ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற இடம். சற்று தொலைவில் தான் வீர வணக்கம் செலுத்துகின்ற நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேச விடுதலைக்காக நடைபெற்ற யுத்தகாலத்தில் உயிர் நீத்த டாக்டர் முரளி, விமான முனையிலே சேனாதிபதியாக இருந்த டாக்டர் முரளி அவர்களுக்கும் ஆதூரை சேர்ந்த இந்திய படை வீரர் தலப்பாக்கட்டி என்கின்ற சகோதரனுக்கும் நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு எதிரே இந்த மைதானம் இருக்கிறது. பத்திரு போர்க்களத்தில் தங்களை விட பரமடங்கு ஆயுத பலம் கொண்ட காட்டு குருசேனை சகவாக்கள் வாழ்ந்த தானும் துருவிகார் என்கின்ற பட்டாக்கத்தியை ஏந்திர பகைவர்களை புறமுதிரிட்டு செய்தாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் முகமது நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுடைய போதனைகளை, அவர்களுடைய மார்க்க நெறிகளை இந்த பூபாகத்தின் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பிப்பதற்காக வந்த ஹசரத் சையத் உஸ்மான் அவர்களுடைய தர்கா இந்த பக்கத்திலே தான் அமைந்திருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கு வந்த அந்த பெருமகர்களுடைய நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளம் போல் திரண்டிருக்கக்கூடிய தமிழ் பெருமக்களே, நாம் யுத்த காலத்துக்கு தயாராகி இருக்கிற நேரம், கவனம் சிதறிவிடக் கூடாது என்று திருமா அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள். எதிரே கவனம். இந்த களத்தில் படபரம் கொண்டவரை, ஊடக படம் கொண்டவரை, எங்களுக்கு தான் வாக்கு வங்கி இருக்கிறது என்று அகந்தையோடு ஆணவத்திலே கொக்கரிக்கின்ற கூட்டத்தை மக்கள கூட்டணியின் சார்பிலே சந்திக்க இருக்கின்றோம். உங்கள் கவனம் தேர்தல் ஒன்றே குறியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். 1964 ஆண்டு அரைபாயும் கடலோரம்
குறிப்பிட்டார். மகாபாரதனுடைய காட்சியை கொண்டு வந்து நிறுத்தினார். சீடர்கள் அனைவரையும் அழைத்தார். துரோணாச்சாரியா தனுர்வேதத்தில் கலை கண்டவர். ஒவ்வொருவரையும் அழைத்து பரிசீலித்து பார்த்தார். உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது என்ற போது துரியோதனன் என் கண்ணுக்கு மரம் தெரிகிறது என்றார். மற்றவன் என் கண்ணுக்கு இலை தெரிகிறது, தலை தெரிகிறது, கிளை தெரிகிறது, கல்வி தெரிகிறது, காய் தெரிகிறது என்றார். வில்லுக்கு விஜயன் அர்ஜுனா காண்டீபன் வந்தார். அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். குருவே எனக்கு எதுவுமே தெரியவில்லை. என் கண்ணுக்கு தெரிவதா நான் நாட்பூட்டியிருக்கிறேன். அந்த அம்பினுடைய நுழையும் குருவியின் கழுத்து மட்டும்தான் எனக்கு தெரிகிறது என்று சொன்னார். அதுபோல என் தம்பிமார்களே, உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இந்த தேர்தல் களத்தில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றார். அதுபோலதான் இந்த இரண்டு கட்சிகள் நாட்டை பாடுபடுத்திய கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மீண்டும் ஆட்சி பலத்துக்கு வர நாம் அனுமதிக்க கூடாது என்று வாக்காளர்களை கேட்கிறேன். இது ஒரு ஜனநாயக யுத்தம், ஒரு குருஷேத்திரம் போல் நான் நாட்டு மக்களை நிறைவு கூட்டத்தில் செய்கை மாநகரில் தொலைக்காட்சி ஊடகங்கள் வாயிலாக ஈழம் கூப்பி வேண்டுகிறேன். இந்த மண்ணின் வளத்துக்காக உழைத்தவர் என்ற தகுதியோடு 33 முறை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறேன். நாட்டுக்காக என்ற தகுதியோடு உலகில் எங்கே தமிழருக்கு துயரம் வந்தாலும் நெஞ்சம் பிடித்து கூறுகிற உணர்ச்சிக்கு சொந்தக்காரர் என்ற தகுதியோடு மதுரையின் கொடுமையை எதிர்த்து 2500 கிலோமீட்டர் கால்கள் கொப்பளிக்க ரத்தம் கொப்பளிக்க நடந்தவன், ஓட்டு கேட்காதவன், கட்சி கொடியை காட்டாதவன், வருங்கால சந்ததிகள் வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக மது கொடுமையை எதிர்த்து போராடும் என்ற தகுதியோடு இந்த மண்ணின் ஊழியக்காரர் என்ற தகுதியோடு இந்த மண்ணில் பிறந்தே புவியிலே புகழ்மிக்க இந்த தமிழ் தாயின் மடியிலே பிறந்தே இந்த தமிழகம் செழிக்க வேண்டும், வருங்காலம் வளமாக வேண்டும், நன்றிகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு வேலைக்காரனாக கேட்கிறேன். என் பொது வாழ்வில் ஏதாவது ஒரு நாட்களில் உட்கார வேண்டும் என்று எதுவுமே இயங்கியது கிடையாது. எடுத்துக்கொள் கேள்வியில் விரும்புகிற பதவியை என்றார் அண்ணன் கலாரி வாஜ்பாய் 97 நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னோடு வந்த சகாக்களுக்கு சொன்னேன், என் பின்னால் வந்தால் மந்திரி பதவி கிடைக்காது, எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. கண்ணீர், ரத்த துளிகள், வேர்வை துளிகள், போராட்ட களங்கள் இதற்கு சித்தமானவர்கள் வந்துவார்கள் என்று சொன்னவர். ஆனால் என்னோடு வந்த சகாக்கள் பதவியை அமரட்டும் என்று விரும்பினேன். எனக்கு என்று சொந்த அபிலாசைகள் எதுவும் இல்லை. 19 விடுதலை புலிகளை நேற்று ஆதரித்தேன், விடுதலை புலிகளை இன்னும் ஆதரிக்கிறேன், விடுதலை புலிகளை நாளையும் ஆதரிக்கிறேன் என்று கூறியதற்காக 19 சிறைவாசம் விட்டு வெளியே வந்த போது ஜெயிக்கிற வாய்ப்பிருந்தும் நான் போட்டியிடவில்லை. 10 வருடங்களாக இருந்து வருவது திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலிலே களம் கண்டது. நாங்கள் இதுவரை சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு களம் கொண்டது ஒருபோதும் இல்லை. ஒரே ஒரு முறை அது எங்களுடைய இயக்கத்தில் நேர்ந்துவிட்ட பிழை என்று நான் ஒப்புக்கொள்வேன். 2006ஆம் ஆண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் தேர்தல் களத்திலே ஒன்றாக நின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை. 2011 போட்டியிடவில்லை. கோபாலபுரத்தின் கனவுகளை போல தட்டவில்லை. நாட்டுக்காக பாடுபட வேண்டும் என்று ஈழத்திலே கொண்டு குவிக்கப்பட்ட நாம் தொப்புள்குடி உறவுகளின் துயரத்தை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று குறுந்தட்டுகளை தயாரித்து ஒவ்வொரு கருத்து வாயிலிருந்து நின்று போய் நானே கொண்டு போய் கொடுத்தேன். ராஜபக்சே எழுதபோது பிரதமர் பொருள் ஏற்க போகிறார். ராஜ்யசபா பதவி உன்னை தேடி வருகிறது என்று பதவி சொன்னார். நேருக்கு நேராக குறிப்பிட்டேன் அவரிடத்தில். எங்கள் ஈழங்களில் வாழ் கொண்டு பிறக்கிறீர்கள், எங்கள் குலக்கொடிகளை கொண்டவன், எங்கள் சகோதரர்களை நாசப்படுத்தியவன், எங்கள்
முதல் குற்றவாளி ஜெயலலிதா, இரண்டாவது குற்றவாளி கலைஞர் கருணாநிதி. கிரானைட் கொலையா முதல் குற்றவாளி கலைஞர் கருணாநிதி, இரண்டாவது குற்றவாளி ஜெயலலிதா. அடுக்கிக் கொண்டே போகலாம். பட்டியலிடுவதற்கு நேரமில்லை. உங்கள் வருங்காலம், உங்கள் பிள்ளைகளின் வருங்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊழல் பிடியிலிருந்து தமிழகம் மீட்க வேண்டும். முடியுமா என்று கேட்கிறார்கள். ஏன் முடியாது? மக்கள் சக்திதான் மகத்தானது. வாக்ஸ் பாப்புலி வாக்ஸ் டே. மக்கள் குரலே மகேச குரல். 35% தான் அரசியல் கட்சிகள், 65% நீங்கள் வாக்களியுங்கள். மக்கள் கூட்டணி ஆட்சியை அமைக்கிறோம். கூட்டணி ஆட்சி தமிழகம் இதுவரை கண்டிராத ஆட்சி. நடைபெறும் கடிவாளங்களும் கொண்டு வர அரசாங்கம். அப்படிப்பட்ட ஒரு அரசு அமையும். நான் ஆட்சிக்கு வருவோம். இதுவரை கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள், ஊழலில் திரட்டப்பட்ட சொத்துக்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்துக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். மக்கள் சொத்துக்களாக்கப்படும். நான் ஆட்சிக்கு வருவோம். டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும். இந்த மது கடைகளை ஒழிப்பதற்கு காந்தியவாதி சசி பெருமாள் போராடினார். சாகடிக்கப்பட்டார் ஜெயலலிதா சர்க்காரா. அந்த காந்தியவாதி சசி பெருமாளின் உயிரிழந்த சடலத்தை தோளில் துணுக்கு கொண்டு போய் அடக்கம் செய்ய சென்றவர்கள் நானும் திருமாவளவனும். நான் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன். நான் பெரியாரின் தலைமானாக்கர் பேரறிஞர் அண்ணாவின் உலை கூடத்திலே ஆரம்பிக்கப்பட்டவன். ஆனால் நாடு நாசமாகிறதே ஜாதிய ஓதவர்களால் என்ற வேதனையை சொல்லுகிறேன். சசி பெருமாள் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவன். நான் மதிக்கின்ற வன்னிய சமூகத்தை சேர்ந்தவன். அவரது சடலத்தை தான் திருமாவளவன் நான் தூக்கி சென்றோம். எனவே சமூகத்தில் சமுதாய பொருளாதார அரசியல் நிலையில் தலித்துகளும் துன்பப்படுகிறார்கள். வன்னிய சமூகத்தினரும் துன்பப்படுகிறார்கள். இதை மறந்துவிடக்கூடாது. மோத வேண்டியதில்லை. அதை நான் இதற்கு முன்னைய கூட்டத்தில், தெளிவான கூட்டத்தில் மிக அருமையாக எடுத்து வைக்கிறார் திருமாவளவன். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு லட்சோபலட்ச இளைஞர்கள், இந்த தலித் சமூகத்தின் இளைஞர்கள் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார். அவர் தவறான பாதையில் நடத்தவில்லை, வன்முறைக்கு தூண்டவில்லை. எல்லா சமூகத்தையும் நேசிக்கின்ற ஒரு தமிழ் சமூகத்துக்கு தேவையான ஒரு இடம் தலைவராக திருமாவளவன் வளர்ந்து வருகிறார். அதற்காக நான் விரும்புகிறேன். நாங்கள் களம் போட்டிருப்பது தற்காலிகமான தேர்தலிலே ஓட்டு வேண்டியதற்காக. தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு விடியலை வெளிச்சம் தேவை. சாதி வேறுபட்ட, மத வேறுபாடற்ற ஒரு சமூகத்தை கட்டமைக்க, ஜனநாயகத்தை சீரமைக்க நாங்கள் நிரந்தரமான கூட்டியக்கமாக மக்களோட கூட்டியக்கத்தை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். மதுவின் கொடுமையை எதிர்த்து போராடிய அந்த வேளையில் தான் சசி பெருமாள் சாகடிக்கப்பட்டார். உலகளைப்பு நடக்கட்டும் என்று அறிவித்த மாநிலத்தில் என் அன்னை, என்னை பெற்றெடுத்த அன்னை, என் உயிரோடு இல்லையே என் தாயார் வாரியம்மாள் ஊர் சகோதரிகளை திரட்டிக் கொண்டு டாஸ்மாகை எதிர்த்து போராட்டம் நடத்தினார். நான் கேள்விப்பட்டு என் கிராமத்தில் விரைந்தோடி சென்று நாங்கள் போராட்டம் நடத்தினோம், தாக்கப்பட்டோம். கண்ணுக்கு தெரியாமல் காவல்துறை எங்கள் மீது தடியடி பிரயோகம் நடத்தியது, கண்ணீர் புகை ஏவியது, காயப்பட்டோம். துப்பாக்கியை தூக்கி வானத்தை பார்த்து சுட்டார்கள். அஞ்சாமல் நின்றோம். நேரடியாக சுட தயாரானார்கள். சட்டையை கட்டி சுடு பார்க்கலாம் என்று சொல்லி நிலைமை விபரீதமாகிவிட்டதை கேள்விப்பட்டு 60 தொலைவில் கப்பலை இருந்து ஓடோடி வந்தார். திருமாவளவன் போகாதீர்கள், ஆபத்து, கலவரம் நடக்கிறது, நீங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று போலீஸ் அதிகாரிகள் அவரை தடுக்க பார்த்தார்கள். என் அண்ணன் வைகோ களத்தில் இருக்கிறார். இப்படி ஒரு தம்பி எனக்கு கிடைத்திருப்பது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு
தாய் இருக்கிறாளே அவள் மிக கருணை நிறைந்தவள். இயற்கை தாய் மிக கருணை நிறைந்தவள். என் வாழ்க்கையே ஒரு போராட்டம். காளிகள் சொல்வதை போல முன்னில்லாத போராட்டம் இல்லை, புயல் இல்லாத கடல் இல்லை, தீ இல்லாத வேள்வி இல்லை. என் வாழ்க்கையில் நிறைய துன்ப ஈட்டிகளை தாங்கி இருக்கிறேன். 29 ஆண்டுகள் தலைவனை உயிருக்கு மேலாக நேசித்து மெய்காப்பாளனாக நிழலாக அவர் மீது துரும்புபட சம்மதிக்காமல் வாழ்ந்து இயக்கமும் இயக்கத்தின் தலைவனின் தவிர எனக்கு வேறு உலகமே இல்லை என்று வாழ்ந்ததற்கு பிறகு தலைவனையே கொலை செய்ய சதித்திட்ட விடுதலை புலிகளுடைய வழி என்னை தாக்கிய போது என் ஜென்ம எதிரிக்கு கூட இந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்று அறிக்கவிட்டேன். கும்பகர்ணனை போலத்தான் இந்த தம்பி என்றும் இருப்பார் என்று நான் அறிக்கவிட்டேன். அந்த காயம் என் இதயத்துக்குள்ளே என் உயிர் போகிற வரையிலும் கூட அந்த காயம் உள்ளுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இயற்கை தாய் கருணை நிறைந்தவள். அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போடுவதற்கு தான் இப்படிப்பட்ட தம்பியை கொண்டு எனக்கு முதற்கடலுக்கு பேச தெரியாது. என்னுடைய இயல்பை அதுதான். என் உள்ளத்தில் இருந்தால் தான் பேச்சு வரும். என் நெஞ்சில் இருந்து சத்திய விழமாக பேரிட்டு பாய்ந்து வருகிற சொற்கள் தான் என் உரையை தவிர அது உதட்டில் இருந்து வருகிறது. இந்த ஆகவாதத்தை மகிழ்ச்சி இந்த அணுகுமுறை அவர் இதற்கு முன்பு கூட்டணி வைத்த இடங்களில் முகம் சுழித்தார்கள். திருமாவளவன் பெயரை சொல்லி கைதறினார், முகம் சுழித்தார். அவர்கள் கொடிகளை தூக்கினார், அலுவலம் பண்ணினார்கள். நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து இந்த பிள்ளைகள் படித்து முன்னேறி அவர்கள் ஒரு அரசியலுக்கு சரியான பாதையை காட்டுவதற்கு ஒரு தலைவனுக்கு பின்னாலே ஒரு சொந்த வாழ்வை அமைத்துக் கொள்ளாத ஞானசீலனாக நான் திருமாவளவனை இன்றைக்கு சொல்லுகிறேன். தமிழகத்தின் அறிவை போக்குவோம். தமிழகத்தில் ஊழல் ஆட்சிகளை இல்லாத நிலையை ஏற்படுத்துவோம். தமிழனுக்கு எங்காவது ஒரு கேடந்தால் தடுப்போம். நாளைக்கு போய்விட்டார் தமிழ்ச்சாலை 20 வருடங்களே ஆந்திரத்திலே கொண்டு போய் சித்திரவதை செய்து கொண்டானே இந்தியாவில், சொந்த நாட்டில், சுதந்திர இந்தியாவில் இந்த அக்கிரமத்தை தடுப்பதற்கு அரசாங்கம் முயன்றதா? கண்டனம் தெரிவித்ததா? அண்ணாவாக சொன்னாரா ஜெயலலிதா? நாட்களில் உட்கார்வதற்கு எழுதளவு அனுமதியை பெற்றபடி ஜெயலலிதா என்று நான் பகிரங்கமாக இதனத்தின் தலைவர் என்று தப்பட்டம் அடித்துக் கூட அண்ணன் கலைஞர் கருணாநிதியை கேட்கிறேன். நீங்கள் சந்திரபாபு நாயுடுவை கண்டித்தீர்களா? இந்த கொலையை கண்டித்தீர்களா? கிணற்றில் இறந்தீர்களா? நமக்கு சூழ்ச்சிகள் நடத்தினாரே உங்களது பட்டம் இளவரசன் கண்டித்து போராட்டம் நடத்தினாரா? நாங்கள் நடத்துகிறோம். இந்த மேடையில் இருக்கிற தலைவர் நடத்துகிறோம். தமிழகத்துக்கு எங்கே துன்பம் வந்தாலும் அது யாராக இருந்தாலும் போராடுகிற கூட்டம் இந்த கூட்டம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஆட்சிக்கு வருவோம், சாதி சண்டை தமிழ்நாட்டில் இருக்காது. நான் ஆட்சிக்கு வருவோம், மதம் இருக்காது. நான் ஆட்சிக்கு வருவோம், ஊழல் இருக்காது. நான் ஆட்சிக்கு வருவோம், பட்ட பகுதியில் கொடுத்து வெயில் விஐபி வருகிறார் போலீஸ்காரர்கள் காத்து கிடக்கின்ற அவர் ஆட்சி இது இருக்காது. நான் ஆட்சிக்கு வருவோம், சகாயமோடு யோகியோடு ஐஏஎஸ் அதிகாரிகளை முக்கிய கேந்திர பொறுப்புகளிலே கொண்டு வந்து வைத்து ஒரு நேர்மையான ஆட்சி நடத்துவோம். வாரிசு அரசியலுக்கு இங்கே இடம் கிடையாது. திருமாவளவனுக்கு பிரச்சனை இல்லை, வாரிசே கிடையாது, கல்யாணமே கிடையாது. என் குடும்பத்தார் என் கட்சி அலுவலகத்தின் நிழலை கூட பார்த்தது கிடையாது. கம்யூனிஸ்டுகளை பற்றி கேட்கவே வேண்டாம். அவர்கள் உலகத்தில் தியாகிகள் வரிசையிலே போராட்டப்பட்டார்கள். பாரதத்தை கூட கட்சி அலுவலகத்தில் கொடுத்துவிட்டு மிக குறைந்த அன்றாடம் வேலை செய்கிறவனுக்கு கிடைக்க ஊதியத்தை விட குறைந்த பணத்தை கொண்டு வேலை செய்கிறவன். இப்படி ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு ஏங்கியில் வாழ்வோரும் அந்த எண்ணம் திருமாவுக்கும் இந்தியாவுக்கு ஏற்படும். இந்த கூட்டணி நீடிக்காது. நாங்கள் நீடிக்க மாட்டார்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? கண்டாலே நம்பிக்கையை கொண்டு வைத்து இடித்துக் கொள்ள போகிறீர்களா? ஒன்றாக இருக்கிறோம், மனதாக இருக்கிறோம்.
இன்னும் வலுப்பெறும். எப்படி நீங்க உணர்கிறீர்கள்? இந்த படைக்கு சேனாதிபதியாக நடக்கிறவன் நான் தான் ஒருங்கிணைப்பாளர். எதிரிகள் எந்த வழியில் வருகிறார்களோ அந்த வழியை தடுத்து அவர்கள் பெரியார் தடுக்க எங்களால் முடியும். எதிரி சர்வவியோகம் கொடுத்தால் நாங்கள் கருட வியோகம் கொடுப்போம். ஆகவே எங்கள் உங்களிடம் தான் இருக்கிறது வேலை. நான் தான் சொன்னேன், தம்பிகளே, இந்த பணத்தை பட்டுவாடா செய்வதற்கு கோழி கூவுகிற நேரம் தான் வருவார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஷிஃப்ட் போட்டுக்கணும். 6 மணி நேரத்துக்கு ஒரு இந்த கண்காணிப்பு படை வந்து ஷிஃப்ட் போட்டுக்கணும். ஷிஃப்ட் போட்டு அவர்களை கண்டவுடனே ஏற்கனவே ரெஸ்ட்டுக்கு போறவங்களுக்கு சிறப்பு கூப்பிட்டு வாங்க, பணம் வருதுன்னு சொல்லிடும். அதுக்கு பிறகு உங்கள் கைவரிசையை காட்டுங்கள். ராஜேஷ் சர்காரி யோகியமான மனிதர் என்று நான் கேள்விப்பட்டேன், தேர்தல் ஆணையர். ஆனால் இவர்கள் கண்களில் மண்ணை தூவுகிற நூதனமான வேலையை 2 கட்சிகளும் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றன. நாங்கள் நீங்கள் வாய்க்குள் நுழைந்தால் நாங்கள் போனதுக்குள் நுழையக்கூடிய மக்கள் நல கூட்டணி ஆரம்பித்து விடுங்கள். ஆரம்பிச்சீங்களே, என்ன உணர்ச்சி, எவ்வளவு உணர்ச்சி! கொஞ்சம் பத்திரிகைக்காரர்களே, இவ்வளவு டூர் போறவங்க இந்த கூட்டத்தை எந்த பேப்பர்லையாவது ஒரு நாளாவது போட்டாங்க? 500 பேரை வச்சுக்கிட்டு அதை வந்து பெரிய அளவு கூட்டமாக காட்டி 500 பேர் 5000 பேரை காட்டி கூட்டத்தை போடுறீங்க. 50,000 பேர் இந்த கூட்டத்தை போடுறது இல்லையே. பத்திரிகைகளின் நம்பகத்தன்மை தரைமட்டமாகிவிடும். இந்த 4 நாள்ல லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கோம். போற இடத்துல ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை பண்ணீங்களா? போனா போகுது, எங்க முகத்தை காட்டிட்டீங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம தம்பிகள் எல்லாம் பிரிஞ்சு எடுக்கிறாங்க. ஆகவே இளம் தமிழர்களே, இளம் தங்கிகளே, உங்களை கேட்கிறேன். உங்கள் கையில் தான் தேர்தல் முடிவு இருக்கிறது. உங்கள் பெற்றோர் அதிமுகவாக இருக்கலாம், உங்கள் உற்றார் உறவினர் திமுகவாக இருக்கலாம். சொல்லுங்கள், இம்முறை இவர்கள் ஓட்டு போடக்கூடாது. மக்களால் கூட்டணி வந்தால்தான் எதிர்காலம் நன்றாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கையில் இருக்கிறது. செய்திகளை பரப்புங்கள். இந்த பட்டாளத்தை எதிர்கொள்ள போடப்படாமல் முடியாது. இந்த சமூக வலைகளில் ஒரு மின்னல் வேகத்தில் கருத்துக்களை பரப்புகிறார்களே, வேறுமலை பெருமிழம் வந்தபோது அவர்களாக வந்து உதவும் கரங்களாக இயங்கினார்களே, அப்படிப்பட்ட இளம் தலைவரை நீங்கள் தான் இந்த தேர்தலை தீர்மானிக்கப் போகிறீர்கள். நீங்கள் தான் இந்த தேர்தலில் மக்களால் கூட்டணிக்கு வெற்றியை தேடித் தரப் போகிறீர்கள். ஆகவே பத்திரிகைகள் மீது எனக்கு எந்த கோபமும் கிடையாது. பத்திரிகை சுதந்திரத்துக்கு 12 மாசம் ஜெயிலில் இருந்தான். ஒரு பத்திரிகை தாக்கப்பட்ட போது மதுரையில் 1000 பேரை கூட்டிட்டு 1/2 மணி நேரத்தில் போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் கொஞ்சம் நீங்கள் இத்தனை லட்சம் பேர் கை காசு செலவழிச்சு வராங்களே, இது வாட்டர் கொடுத்து வந்த கூட்டமா, பணம் கொடுத்து வந்த கூட்டமா? இதை போட வேண்டாமா? நாட்டு மக்களுக்கு போட்டவங்களை போட ஒரு நாள் கூட ஒரு பேப்பர் கூட போடுறது கிடையாது. இது என்ன தெரியுமா? பேப்பரையா சொல்றேன், இருக்கிற 2 வரி எனக்கு போட்டுருந்தாங்க. நாளையில இருந்து ஆலையை பாட்டி அதை பற்றி கவலைப்படல. 2 நிமிடம் இருக்கிறது. பேசுவோம். வெற்றி விழாவில் வந்து ரொம்ப நேரம் பேசுறேன். மக்கள் நல கூட்டணி தேர்தல் அறிவிப்பது அன்றையே வெற்றிகளை கட்டிவிட்டது நம்முடைய கூட்டத்தில் செங்கல்பட்டு. நல்லா சொன்னார். கட்சியில எல்லோரும் பணியாற்றி நிறைந்தால் கம்யூனிஸ்ட் தோழர்கள், கழக விடுபடிகள், விடுதலை சிறுத்தைகள் இணைந்து பணியாற்றுகிறீர்களே. பேர் எல்லாத்தையும் வாசிக்கணும்னு எனக்கு ஆசைதான். வளையாவலி மறுமலர்ச்சி திமுக மாவட்ட செயலாளர், கலை வடிவன் இசிகா மாவட்ட செயலாளர், சிபிஐ மாவட்ட துணைக்காளர் ஸ்ரீனிவாசன், மோகனன், ஆனவன், ஜெகதீசன், ஜெகன் தனசேகரன், ராஜ்குமார், அருள்பிரகாசம், பிரமிளா, ராஜ்குமார், ராமலிங்கம், எல்லப்பன், தென்னவன், அன்பு செல்வன், சுரேஷ்குமார், விடுதலை செழியன், செல்வராஜ், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆங்கில சகோதரர் பல்லை சத்யா,
திருவிழாவில் இதே